ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா பிறந்ததுக்கப்புறம் குலதெய்வம் கோயிலுக்கு போகவே இல்லை. அதனால பாப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான், அப்பா, அண்ணா, அப்புறம் என் ஹஸ்பண்ட் எல்லாரும் பாப்பாவை கூட்டிகிட்டு கிளம்பிட்டோம். சின்ன வயசுல திருவிழா நடக்கும்போது இந்த வருஷம் வருஷம் இந்த ஊருக்கு வருவோம். அப்போ இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய ஆலமரம் இருந்துச்சு சுற்றி. இப்போ எல்லாருமே வந்து இந்த இடையில வந்த புயலில் வந்து சாஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நிறையவே மாறி இருக்கு. திருவிழாவுக்கு வரும்போதெல்லாம் அந்த ஆலமரத்துக்குள்ள சுற்றி விளையாடுறது, அது சாஞ்சு கிடக்கிறது, இது கிளை மேலே ஏறி விளையாடுறதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும். இப்போ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். அதெல்லாம் இனிமேல் திரும்ப கிடைக்காது இல்லையா? அப்பா பாப்பாவை தூக்கிட்டு முன்னாடியே போயிட்டாங்க. நாங்கள் தேங்காய் உடைச்சிட்டு லேட்டாக தான் வந்தோம். அப்பாவும் பாப்பாவும் அங்கே நிற்கிறாங்க. எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால சரி ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க, ஞாபகம் வரும்போதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்திருந்தேன். அந்த ஊருக்கு அழகே இந்த கம்மா தாங்க. இந்த கம்மா வந்து அந்த ஊர் ஃபுல்லாகவே இருக்கும். இந்த கம்மாய ஓரத்தில் தான் எல்லாரோட வீடுமே இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து தனியாக உள்ள இடம். இது அடுத்த கோவில் வாசல்ல தான் இந்த கம்மா இருக்கும். இந்த கோவிலுக்கு பக்கத்துலயே தான் எங்க பாட்டி வீடு. இந்த ஊர் ரொம்ப அமைதியா இருக்கும். நல்ல சிலுசிலுன்னு இயற்கை காத்து, பஸ் வசதிலாம் கிடையாதுங்க இங்க. அதனாலேயே நம்ம இந்த ஊர் இன்னுமே அழகா தான் இருக்கு. யாருக்கெல்லாம் அவங்களோட சொந்த ஊர் ரொம்ப பிடிக்கும், அதை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.